जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. நித்திய அனித்திய வஸ்து விவேகம். மாதிரி ஆரம்ப சாதனையில் முதலில் சாதனா சதுஷ்டயம் என்றேனே, அதில் முதலாவதாக சொல்லுவது நித்யானித்திய வஸ்து விவேகம் என்பது. சாஸ்திரப்படி நமக்கான கர்மாக்களை எல்லாம் சுத்தமாகச் செய்து அதை ஈஸ்வரார்ப்பணம் செய்து அந்த ஈஸ்வரனிடம் பக்தி செலுத்தி இவற்றாலே அந்தఃகரணத்தில் ஒரு பரிசுத்தியும் ஒன்றிலேயே ஸ்டெடியாக நிற்கும் சக்தியும் உண்டாவது முதல் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் என்றால் ஞான யோகத்தில் முதல் ஸ்டேஜ் இல்லை, ஒரு ஜீவனின் ஆத்தியாத்மிக பரிணாமத்தில் முதல் ஸ்டேஜ். இது கர்ம யோகத்தை சேர்ந்ததே. இதற்கப்புறம் ஜீவனுக்கு 2வது ஸ்டேஜாக ஆரம்பிப்பதுதான் ஞான யோகத்தின் முதல் ஸ்டேஜ். அதில் முதல் விஷயமாக சொல்லி இருப்பதே நித்யானித்திய வஸ்து விவேகம். இப்போது நாம் எல்லோரும் கர்மா பக்திகளால் உண்டாகக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டதாக வைத்துக்கொண்டு மனப்பால் குடித்து கொண்டோ நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டோ அப்படி வைத்துக்கொண்டு ஞான யோக வழிமுறையை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். என்னென்னவோ மனப்பால் ஸ்வய ஏமாற்று பண்ணி கொள்ளத்தானே செய்கிறோம். இப்படி நல்லதாகத்தான் ஒன்று இருந்துவிட்டு போகட்டுமே. ஆத்ம விஷயமாக ஒருத்தன் பிரவர்த்திக்கணும் என்றால், ஈடுபட வேண்டும் என்றால், அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன? அந்த ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானது, மற்றதெல்லாம் அனித்தியமானது என்ற அறிவுதான். அந்த அறிவு இல்லாவிட்டால் ஒருத்தன் அந்த அனித்திய லோகத்திலே இப்போது சம்சாரியாக அவதிப்பட்டு கொண்டிருப்பது போலவே எப்பவும் இருந்து விடுவான். ஆகவே இந்த லோகத்தில் நமக்கு ரொம்ப இன்பம் தருவது, பதவி பெருமை முதலானதுகளை தருவது எல்லாமும் கூட அனித்தியம்தான். அது எதுவுமே சாஸ்வத சௌக்கியத்தை தரவே தராது. சாஸ்வத சௌக்கியத்தை தருகிற ஒரே பொருள் நித்திய வஸ்துவான ஆத்மாதான் என்ற பேசிக்கான எண்ணம், நம்பிக்கை ரொம்ப அவசியம். பல வஸ்துக்கள் அவ்வப்போது மனசை இழுக்கலாம், மயக்கலாம். அவ்வப்போதும் புத்தியை உஷாராக வைத்து கொண்டிருந்து இது சந்தோஷம் தருகிறது என்று தோன்றுவதால் இதில் பிரவேசிக்கலாமா? இது கலப்பில்லாத சந்தோஷம்தானா? அப்படியே கலப்பில்லாததா இருந்தாலும் கூட சாஸ்வதமாயிருக்குமா? ஒரு தரம் இதில் பிரவேசித்து விட்டால் அந்த ருசி சித்தத்தில் புகுந்து மறுபடி அதற்கு முயற்சி பண்ணும்படியான ஒரு கட்டை சித்தத்துக்கு போடும் தானே. சித்தம் சுத்தமாகி ஓய்ந்து சாந்தி பெறுவதற்கு ஒன்று உதவாதானால் அதிலே பிரவேசிக்கலாமா என்றிப்படி பகுத்தறிந்து எது சாஸ்வதம் எது அசாஸ்வதம் என்று சீர்தூக்கி பார்த்தால்தான் சாஸ்வதத்திற்கு எது வழியோ அந்த ஆத்ம மார்க்கத்தில் போக முடியும். இப்படி பகுத்தறிந்து சீர்தூக்கி பார்ப்பதற்குத்தான் விவேகம் என்று பெயர். நித்தியம் எது அனித்தியம் எது என்று பகுத்தறிந்து சீர்தூக்கி பார்ப்பதற்கு நித்யானித்திய வஸ்து விவேகம் என்று பெயர். இதுதான் ஆத்ம சாதனையில் முதல் படி. அனித்திய வஸ்துக்களை பற்றி நமக்கே நன்றாக தெரியும். நமக்கு நன்றாக தெரிகிற எல்லாமுமே அனித்திய வஸ்துக்கள் தான். நித்திய வஸ்து மனோ வாக்கு கடந்ததானாலும் ஒரு மாதிரி சூசகமாக அதை ஆத்ம சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அவற்றிலிருந்து நித்திய வஸ்துவான ஆத்மாவை பற்றியும் அடிப்படை அறிவு பெற வேண்டும். நித்திய சாந்தியும் நித்திய சௌக்கியமும் தருவதான அதை பற்றிய நினைப்பை கொண்டே தற்கால சாந்தி சௌக்கியங்களை மட்டும் தரக்கூடிய அனித்திய வஸ்துக்களை தள்ள வேண்டும். இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் என்றில்லை. நித்திய வஸ்துவான ஆத்மாவாக இல்லாவிட்டாலும் நம்மை அந்த நித்தியத்திடம் கொண்டு சேர்க்க சகாயம் செய்வதாக அனித்திய வஸ்துக்களிலேயே அநேகம் உண்டு. ஆத்ம சாஸ்திரங்கள் அதை பற்றி பெரியோர்கள் செய்யும் உபதேசம், பரிசுத்தமான பாவத்தை உண்டாக்கும் புண்ணிய ஸ்தலங்கள், புராணம், ஸ்தோத்திரம் முதலானவை என்றிப்படி பல இருக்கின்றன. இதுகளும் ஆத்மா இல்லைதான். இதெல்லாம் கூட அடிபட்டு போன ஸ்திதியில்தான் ஆத்ம சாட்சா்காரம் உண்டாவது.
எந்த காரியமும் எண்ணமும் இல்லாமல் ஆத்மா ஒன்றாக மாத்திரம் இருப்பதுதான் நித்தியானுபவமே தவிர மற்ற எதுவுமே இல்லை. அது ஒன்றுதான் பரம சத்தியானுபவமே தவிர வேறே எதுவும் இல்லை. சுவாமியே நேரே நின்று தரிசனம் கொடுத்தால் கூட, சாக்ஷாத் அம்பாள் மடியில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தால் கூட அதெல்லாமும் ஆத்மானுபவமான நித்திய சத்தியானுபவம் இல்லைதான். ஆனால் இதெல்லாம் அதற்கு ரொம்ப கிட்டே கொண்டு விடக்கூடியவை. இப்படி ரொம்ப கிட்டே இருப்பதிலிருந்து ரொம்ப ரொம்ப ஆத்மாவுக்கு தள்ளி தூரத்தில் நம்மை கொண்டு விட்டு விடுவதாகவும் அநேக சௌக்கியங்கள், அதாவது அப்போதைக்கு நாம் சௌக்கியமாக நினைப்பவை இருக்கின்றன. அவற்றில் இந்த ஆரம்ப படியில் உள்ள போது நல்லதாக இருப்பதையே விவேகத்தினால் தேர்ந்தெடுத்து அவற்றை கொண்டே நித்திய வஸ்துவிடம் சேர வழி செய்து கொள்ள வேண்டும். அனித்திய திரவியங்களை கொண்டு நித்தியத்தை அடைந்தவனானேன் என்று யமதர்மராஜா நசிகேதசிடம் சொன்னார் போல. குறிப்பு: கட்டோபனிஷத் 2.10. ஆத்மாவுக்கு ரொம்ப தூரத்தில் ஆத்மாபிவிருத்திக்கு ஒரே குந்தகமாக இருக்கும் வெறும் இந்திரிய சௌக்கியங்கள், விதாவாக சவுடால் பேசுகிற சௌக்கியம், தூங்கு மூஞ்சியாக ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் சௌக்கியம் முதலியவற்றிலிருந்து அசல் ஞான மார்க்க சாதகன் பூராவாக தப்பித்து கொண்டிருப்பான். ஆனால் நமக்கு இவற்றிலிருந்து ஆரம்பித்தே நித்திய அனித்தியங்களை பாகுபடுத்தி பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளும் விவேகம் தேவைப்படுகிறது. சினிமா, தீனி, திருப்பி திருப்பி காபி சாப்பிட தோன்றுவது, கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுக்கொண்டே இருப்பது, அச்சுப்பிச்சு நாவல்களை படிப்பது, காரசாரமாக பாலிடிக்ஸ் பேசுவது, இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் நம்மை பலமாக கவர்ந்தபடி இருக்கின்றன. இதெல்லாம் லவலேசமாவது ஆத்மாபிவிருத்திக்கு பிரயோஜனப்படுமா, இவற்றுக்கு இத்தனை முக்கியம் கொடுக்கலாமா என்ற நினைப்பு எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும். இப்படி நித்திய வஸ்துவில் சேர்க்க உதவுவது எது, உதவாதது எது என்று கராராக சீர்தூக்கி பார்ப்பதுதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம். கரார் என்று ஏன் சொன்னேன் என்றால், நமக்கு இஷ்டமான ஒன்றை பண்ணுவதற்கு நம் மனசு எப்படியாவது ஏதாவது நியாயம் கல்பிக்க பார்க்கும், சமாதானம் சொல்ல பார்க்கும். அதற்கு இடம் கொடுக்காமல் சீர்தூக்கி பார்க்கும் ஜட்ஜ்மெண்ட் சக்தியான விவேகம் என்பதை கராராக வைத்துக்கொண்டு மார்க் போட வேண்டும். ஃபெயிலை பாஸ் என்று தூக்கி போடாமல் நிஜமாக பாஸ் பண்ண வேண்டும். இப்போது சொன்னது சாமானிய தசையில் உள்ள மெஜாரிட்டி ஜனங்களுக்கானது. ஆத்ம சாதனை ஒன்றே பண்ணி பக்குவம் பெற்றவர்கள் சினிமா, காபி, கிரிக்கெட் இத்தியாதிகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்களானாலும் அவர்களுக்கும் ஏதாவது ஸ்வல்பமான இந்திரிய சௌக்கிய இழுப்புகள் இருக்கும். நம் ஸ்திதியில் நல்லதாகவும் ஆத்ம வழியில் போவதற்கு சகாயமாகவும் உள்ள சில விஷயங்கள் கூட அவர்களுக்கு அவசியமில்லாமல் இருக்கும். அவற்றையும் அவர்கள் கராராக கவனித்து தள்ளிவிட வேண்டும். ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றுதான் வேண்டியது. அதில்லாவிட்டால் மீனை தூக்கி கரையில் போட்ட மாதிரிதான் என்ற தாபத்தோடு பாக்கி எல்லாவற்றையும் கர்மயோகிகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சமூக சேவை, ஏன் க்ஷேத்ராடன தீர்த்தாடனம், பக்தி உபாசனையே கூடத்தான் அம்பாள் மடி வரைக்கும் சொன்னேனே, அத்தனையும் அனித்தியம்தான் என்று அவன் கழித்து கட்டிவிட்டு எதெது மாத்திரமே ஆத்மாவில் முழுக்க தோய்ந்து நிற்க உதவுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கும் விவேகத்தை பெற வேண்டும். ஆத்மா ஒன்றுதான் வேண்டும், பாக்கியெல்லாம் அனாத்மாதான், அத்தனையையும் தள்ளிவிட வேண்டும் என்ற தீவிரத்தை பெற வேண்டும். நித்தியானித்திய வஸ்து விவேகம் என்பதையே ஆத்மானாத்ம வஸ்து விவேகம் அல்லது விவேசனம் என்று சொல்வதுண்டு. விவேசனம் என்றாலும் விவேகம்தான். அதாவது விஷயங்களை நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் திறமை. ஆத்ம அனாத்மாக்களை பகுத்து பார்ப்பதொன்றுதான் முடிவாக அத்வைத சாஸ்திரத்தில் ஒரே விவேகம். விவேக சூடாமணியை ஆத்மானாத்ம விவேக சூடாமணி என்றே சொல்கிற வழக்கம் உண்டு. அதிலே மங்களாச்சரணம், கடவுள் வாழ்த்து மாதிரியான முதல் ஸ்லோகம் ஆனவுடன் டெக்ஸ்டின் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே சாதன மார்க்கத்தை சொல்கிறபோது எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் பொதுவான வைதிக தர்ம ஆச்சரணையையும் வேத வித்வத்தையும் முதலில் சொல்லி அப்புறம் ஞான மார்க்கக்காரர்களுக்கேயான வழியாக ஆத்மானாத்ம விவேச்சனம் என்ற ஒன்றை மாத்திரமே சொல்லி அப்படியே ஸ்வானுபூதி முக்தி என்று கொண்டு போய் முடிந்து இதற்கே முக்கியம் தந்திருக்கிறார்.
குறிப்பு: ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி முக்திஹி. அந்த புஸ்தகத்தில் பிற்பாடும் ஆச்சாரியால் எது நித்தியம் எது அனித்தியம் என்று முடிவு செய்யும் விவேகத்தை ஹையஸ்ட் லெவலில் டிஃபைன் பண்ணியிருக்கிறார். பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யேத் ஏவம் ரூபோ வினிச்சயः சோ அயம் நித்யானித்ய வஸ்து விவேகः சமுதாஹ்ருதः. குறிப்பு: விவேக சூடாமணி ஸ்லோகம் 20. பிரம்மம் ஒன்றுதான், சத்தியம் ஜெகத் என்பது நிஜம் போல தெரிந்தாலும் பொய்யாய் போய்விடும் மித்தியைதான் என்ற நிச்சய புத்தி ரூபத்தில் உள்ளது எதுவோ அதுவே நித்யானித்ய வஸ்து விவேகம் என்று பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். சமுதாஹ்ருதா என்றால் பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கிறது. யாரால் அல்லது எதில் என்றால் வேதத்தில்தான். உண்மையான விஷயங்களை பிரகடனம் செய்யும் அத்தாரிட்டி அது ஒன்றுக்குத்தான் உண்டு. அதையேதான் ஆச்சாரியால் பின்பற்றியதால் வேதத்தில் என்று சொல்லாவிட்டாலும் அதுதான் என்று புரிந்து கொள்வார்கள் என்பதால் சொல்லாமல் விட்டிருக்கிறார். நித்திய அனித்ய வஸ்து விவேகம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.